கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல் காத்து இந்த புதிய நாளைக்கான கிருபை செய்தபடினால் 10 நாட்கள் நடத்தினார். இந்த 11வது நாளைக்கான கிருபை செய்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த போகிறோம். தேவதாசர் மூலமாய் நேற்று பேசின அந்த வார்த்தைகள் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். எவ்வளவு பலனாக இருந்தது, எவ்வளவு நமக்கு அடைக்கலமாக, எவ்வளவு நமக்கு துணையாக கர்த்தர் இருக்கிறார். அதனால் எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கிடுவோம். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், அவருடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறோம், அவருடைய பாதபடிக்கு வந்திருக்கிறோம். கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம். முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களே ஆனால் தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தின் பூமியில சகல அதிகாரமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்று மீண்டும் நாளையும் என்றுமே நீங்க மாறாதவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பானவரே ஸ்தோத்திரம், ரட்சகரே ஸ்தோத்திரம். இழந்து போனதெல்லாம் தேட வந்தவரே ஸ்தோத்திரம். அக்கினி போட வந்தேன், இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினி எங்கள் மேல் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் விழும்படியாக கர்த்தர் கிருபைதான். கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியிலே ஜெபம் பண்ணி, ஆவியிலே ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியா இருங்கள் என்ற வார்த்தையின்படி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்கு அடைக்கலமாய் பலனாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்ற வார்த்தையின்படியே. ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. பவுல் சொன்னது போல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இன்றைக்கு நடத்தும்படியா கர்த்தருடைய நாம மகிமையடைய அதற்கு தகுதி உள்ளவர்களாய், அதற்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய், அதற்கு சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தாவே எங்களை நடத்தும்படியா. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்குங்கள், முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்குங்கள். வெளிப்புறத்திலோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிறீர்களே, உட்புறத்திலோ அது அநீதத்தினால் கொள்ளையினால் நிறைந்திருக்கிறது என்ற வார்த்தையின்படி, மனுஷனுக்கு உள்ளிருந்து புறப்பட்டு வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்ற வார்த்தையின்படி முதலாவது உட்புறம் சுத்தமாக, முதலாவது உட்புறம் சுத்தமாகும்படியா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம், மனதை ஒப்பு கொடுக்கிறோம், சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறோம், செயல்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய எண்ணங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் எப்படி நீர் எங்களை நடத்தினீரோ அதுபோல இந்த நாட்களில் கர்த்தர் நடத்தி கொடுக்கும்படியா கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு. ஆவியிலே பலனடைய கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆவிக்குள் ஆக்கப்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியிலே ஜெபிக்கட், ஆவியிலே ஜெபிக்கட், ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருக்கட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே. வரத்தை அனல் மூட்டி எழுப்ப விடு என்று ஹல்லேலூயா தீமோத்தேயுக்கு சொன்னது போல் கர்த்தாவே இந்த காலை வேளையில் எல்லாரும் எழும்பட், எல்லாரும் எழும்பட், எல்லாரும் எழும்பட். கர்த்தருக்காக எழும்பட், கர்த்தருக்காக எழும்பட், அவருடைய வார்த்தைக்காக எழும்பட், அவருடைய நாமத்திற்காக எழும்பட், சத்தியத்திற்காக எழும்பட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எழும்பு எழும்பு பலன்கொள், எழும்பு எழும்பு பலன்கொள் என்று சொல்லி ஹல்லேலூயா. ராகாபை துண்டிக்க வலு சர்ப்பங்களை வதைப்பது நீள்தான் என்று சொல். அப்படி எழும்பட்டும், எழும்பு எழும்பு பலன்கொள்ள எழும்பட்டும். ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல். கர்த்தாவே எல்லாரும் எழும்பட், கர்த்தருக்காக எழும்பட், கர்த்தருக்காக எழும்பட். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு என்று சொல்லி கர்த்தா இன்றைக்கு எழும்புகிற காலம் எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும். எல்லாரும் எழும்பட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமை. தேவனுடைய கரம் செயல்பட அக்கினி இறங்கு. ஹல்லேலூயா. இம்மட்டைகளை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம், தாப்பதற்காக ஸ்தோத்திரம், மேய்ந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம், சுமந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம், வழி நடத்துறதற்காக ஸ்தோத்திரம், ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம், சுகத்திற்காக ஸ்தோத்திரம், பலத்திற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம், உதவிகளுக்காக ஸ்தோத்திரம், எண்ணற்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், மகா பெரிய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், தயவிற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தயைக்காக ஸ்தோத்திரம், அன்பிற்காக ஸ்தோத்திரம், வரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற இன்றைக்கு இந்த தேவனுடைய ஈவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாம மகிமை. தேவன் ஆண்ட ஹல்லேலூயா. நேற்று வரை எங்களுக்கு அடைக்கலமாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு பலனாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆமாண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபத்திலே அப்பா ஸ்தோத்திரம். கருத்தாய் என்னை தேடுவார்கள், ஆபத்திலே கருத்தாய் என்னை கூப்பிடுவார்கள் என்று சொல். ஆமாண்டவரே. அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆமாண்டவரே. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தாவே யார் யார் உண்மையாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறார்களோ கர்த்தாவே அவர்களுக்கு நீர் அனுகூலமான துணையாக இருக்க முடியாது.
கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியில் பலனடைய கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரானவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதிக்கப்படத்தக்கவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். துதித்திலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறதற்காக துதிக்கிறோம். வேதத்தில் உள்ள ஆண்டவரே அப்பா எல்லாம் துதித்தார்களே, எல்லாம் துதித்தார்களே. ஹல்லேலூயா. யோசபாத் பயந்து கர்த்தாவே யூதா எங்கும் உபவாசத்தை கூறிவித்தார் என்று சொல். அப்படியே யூத ஜனங்கள் எல்லாம் அத்தடத்திலே சகாயம் தேட கூடினார்களாம். ஆம் ஆண்டவரே, சகாயம் தேட கூடினார்கள். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் என்று பாடவும் பாடகரை நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். அதிகாலமே எழுந்து அவர்கள் ஆண்டவரே தெகோவா வனாந்தரத்தில் அவர்கள் ஆலோசனை பண்ணினார்களே, அப்படியே சத்துருக்கள் முன்பாக அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது ஹல்லேலூயா, சத்துருக்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினபடினார் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இன்றைக்கு எது எது எங்கள் வாழ்க்கையிலே சத்துருவாய் இருக்கிறதோ இன்றைக்கு அது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றும் வாய்க்காதே போகட்டும். யோசுவாவுக்கு சொன்னது போல் நீ உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்ற வார்த்தை என்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாத கலங்காதே, நான் உன் தேவன், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தை என்படி. ஆமாண்டவரே, கர்த்தர் எல்லாரோடும் அடைக்கலமாய் பலனாய் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்குரிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா. கர்த்தருடைய நாம மகிமடை. நிற்கிறவன் என்று நிற்கிறவன் விழாதிருக்க கடவுள் வார்த்தையின்படியே இன்றைக்கு கர்த்தாவே உள்ள கிருபையினால் கர்த்தர் நடத்தும்படியா நாங்கள் நிற்பது நிர்மலமாக இருப்பது தேவனுடைய கிருபையை இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதிய நொடிச்சொல். இன்றைக்குரிய கிருபை நடந்த காலை வேளையில் கர்த்தர் நடத்தும்படியா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும், சத்தியம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் அப்பா ஸ்தோத்திரம், கிருபை வரங்கள் செயல்படும்படியா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே அப்போஸ்தலர் ஆசீர்வாதம் யாவை ஆண்டவரே, இன்றைக்கும் கர்த்தர் கரத்தெடுத்து சுகத்தோடு பலத்தோடு கரத்தெடுத்து அக்கினி ஜுவாலையாக நீங்கள் பயன்படுத்துங்க. பாஸ்டர் ஜிம்ஸுக்காய், பாஸ்டர் ஜேசனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களையும் கரத்தெடுத்து இன்றைக்கு பயன்படுத்த முடியும். கர்த்தருடைய நாம மகிமையடை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்னையிலே 3 நாள் கூட்டங்கள் கர்த்தாவே, இந்த 3வது நாள் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது தான் எல்லா ஆத்துமேஸ்வர கிளை சபை ஊழியர்கள், தேவதாசர்கள் எல்லாரையும் கர்த்தர் கரத்தெடுத்து பயன்படுத்தும்படியா அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடன் தேவ பிள்ளைகள், மூப்பர்கள், விசுவாசிகள் கொடுக்கிற தாங்கிற ஜெபிக்கிற உதவியாக இருக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம். பார்க்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தால் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். அடைக்கலமாக பலனாக ஆபத்து காலத்தேர்வுகளுக்கு அனுகூலமான துணையாக நீங்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவதாசரையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமையடை. இன்றைக்கும் கர்த்தர் கரத்தெடுத்து அக்கினி ஜுவாலையாக எங்கள் தேவதாசரை பயன்படுத்தும்படியா பாஸ்டர் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கரத்தெடுத்து பயன்படுத்துங்க. பாஸ்டர் நெல்சன் ஜெஸ்பருக்காக ஸ்தோத்திரம், சிஸ்டர் பெர்சிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. எல்லா எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போகட்டும். கர்த்தர் வேலையடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீரா. பாஸ்டர் டேனியல் ஜெபா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. பாஸ்டர் சாம் இரவும் பகலும் பிரயாசப்படுகிற பாஸ்டர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்க செல்லுகிற இடமெல்லாம் அக்கினி பற்றி எரியும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரே, சென்னையில் இந்த 3 நாள் கூட்டங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு 3வது நாள் எங்கள் தேவதாசரை பாஸ்டர் சாமர்களை ஆண்டவரே கரத்தெடுத்து அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துங்க. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருக்கட்டும். சுகபத்திரமாய் திரும்பி வர கர்த்தர் கிருபை தாங்கப்பா. கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தாவே, இந்த மாதம் முழுதும் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். 25ஆம் தேதி நடைபெறுகிறதான ஆண்டவரே சியோன் மலை அபிஷேக கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆயத்தமாகட்டும், எல்லா வாகனங்களும் ஆயத்தமாகட்டும். அந்த இடத்துல நடைபெறுகிற அபிஷேக கூட்டத்தை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உங்கள் பிரசனத்தினால் உங்களுடைய சட்டைக்குள் மறைத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய நாம மகிமையடை. இயற்கையெல்லாம் அனுகூலமாக மாற்றித்தான் நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிடாது நிற்கும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அனல் ஆண்டவரே அக்கினி இல்லாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, வெயில் சேதப்படுத்தாது என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நடத்தி கொடுக்க முடியா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவதாசர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளுங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். அவர் பெருகட்டும், நாங்கள் செருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபையாராய் கர்த்தரிடத்தில் கேட்போம். எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை எனக்கு தார்.
கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபைதான். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபைதான். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும், மதிக்கவும் கிருபைதான். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகமும் சிலுவையில் அறையப்பட எனக்கு உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 படி மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த எனக்கு உதவி செய். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அளிக்கப்பட உதவி செய். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்படவேன். மத்தேயு 11:29 படி சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய். கீழ்ப்படுதல் எனக்கு தார், விசுவாசத்தை எனக்கு தார், உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய். ஜெப வாழ்க்கை எனக்கு தார். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மை உத்தவமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்ய ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக என்னை மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபைதார். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமென். 103ஆம் சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 103. தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்குறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதை என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்த ஒரு பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 11. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் லச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம். நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும், துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான்,
புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான். நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். உத்தம மார்க்கத்தாரோ அவர்களுக்கு பிரியமானவர்கள். கையோடே கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான். நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். வாரி இறைத்தும் விருத்தி அடையாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்திரிப்பான். மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். சேர்ந்து வாசிப்போம். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஜெபிப்போம். தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நேற்று கேட்ட வார்த்தையின்படி உத்தம மார்க்கத்தாராக இருப்போம். வேத வசனம் சொல்லுகிறது 119ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லி, அப்படி உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறபடினா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி ஒரு உத்தம வாழ்க்கை வேணும். அப்படி ஒரு உத்தம வாழ்க்கை வேணும். தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும். எல்லாரும் கேட்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே கிருபை தாங்கப்பா. கர்த்தருடைய நாம மகிமைப்படு. நேற்றைய போல் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த உத்தம வாழ்க்கை செய்ய கர்த்தர் கிருபை தான். காலேபை போல ஆண்டவரே உம்மை உத்தமமாய் பின்பற்ற கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறபடினா ஆண்டவரே யோபுக்கு துணையாக இருந்தீரே, நோவாவுக்கு துணையாக இருந்தீரே. உத்தமர்களாக வாழ்ந்த பொழுது அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்படி கர்த்தாவே ஹல்லேலூயா உத்தம வாழ்க்கை செய்து எல்லா குடும்பங்களும் பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய. கர்த்தருடைய வல்லமை இறங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தாவே தேவதாசர் மூலமாய் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும்படியா நல்ல மேய்ப்பராய் நல்ல போதகராய் கர்த்தாவே ஆமாண்டவரே பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்ன வார்த்தை என்பது இன்றைக்கு எங்களுக்கு போதித்து நடத்தும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். செவிகள் இருதயங்கள் விருத்த சேதனம் அடையட்டும். இந்த மாதம் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்கப்பா. பெண்கள் ஐக்கிய குழுவை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் நடைபெறுகிற அந்நியர் உபசரிக்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களை நம்பி இருக்கிறோம். வெட்கமடையாதபடி செய்யும் கர்த்தர் எங்களுக்கு துணை நில்லும். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. பார்க்கிற கேட்கிற எல்லாரையும் பலப்படுத்துங்க. துதிகர மகிமையாக செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலே கிருபை நிறைந்தவராய் அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வருகிற தேவனை உயர்த்தி துதிக்க வந்திருக்கிறோம். அவரை நம்பி வந்தவர்கள் அவருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை வேளையிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்ற வார்த்தையின்படியே இந்த காலை வேளையிலே அவரை தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா வெட்கத்தையும் ஆண்டவர் மாற்றி போட அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தெரிந்த பாடல். என் கொம்பை உயர்த்தி நீரே, என் தலையை உயர்த்தி நீரே, வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பாடி மகிழ்ந்தார். உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என்
கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. களிப்பாக மாற்றுகிறீ, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீ. புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீ, ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீ. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக ஒரு புதிய நாளை காண கிருபை கொடுத்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 11வது நாளை கர்த்தருக்கான கிருபை கொடுத்தார். நேற்றைக்கு நான் சொன்னேன், நீதிமொழிகளில் 14 விதமான
நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு 11வது அதிகாரத்தில் 8 விதமான நீதிமான், 8 விதமான, அதையெல்லாம் கொஞ்சம் படித்து சிந்தித்து நீதியாக நடந்தால் அத்தனை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தை திறந்து அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இருதயம் உள்ளவனும் இகழப்படுவான். ஒருவன் புகழப்படுவான், இன்னொருவன் இகழப்படுவான். நாம் இகழப்பட்டு விடக்கூடாது. நாம் புகழ் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், புகழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், புகழப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுவும் கர்த்தரால் புகழப்படணுமா? கர்த்தருக்கு, ஆமாம், வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். உத்தமன். வீண் புகழ்ச்சியை நாம் விரும்பக்கூடாதாம். கலாத்தியர் 5:26 நீதிமொழிகள் 27:21 நீங்கள் வாசிப்பீர்களானால், கலாத்தியர் 5:26 வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க எழுதுறார் பாரு. வீண் புகழ்ச்சியை விரும்பாதே. வீண் புகழ்ச்சி நமக்கு தேவையில்லை. ஒருவன் வீணா புகழுவான், ரொம்ப உயர்த்துவான். சொல்லுவான்ல, நான் தலைவா அப்படிமா. இப்போ ஒவ்வொருன்னும் வித்தியாசமாக வருது. தலைவாம்மா, அவன் நமக்கு தலைக்கு வேட்டு வைப்பான். அப்போ நினச்சிக்கலாம், எங்கே ஆபத்து வரப்போகுதோ கர்த்தருக்கு. இந்த புகழுகிறவனே நமக்கு இகழுமா சீக்கிரம். இவன் நம்ம புகழவும் வேணாம், இவன் இகழவும் வேணாம் கர்த்தருக்கு. ஆகவே கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? புகழ வேண்டும். அதில் நீதிமொழிகள் 27:21 வாசிங்க. வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு குடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. மனுஷனுக்கு சில புகழ்ச்சி வரும் பாருங்க, அதுவே நமக்கு சோதனை ஆயிடும். இதான் மனுஷன் புகழ்கிறது கர்த்தருக்கு. ஆகவே புத்திக்கு தக்கதாக மனுஷன் என்ன செய்வான்? புகழப்படுவான். கர்த்தருக்கு புகழப்படன், கர்த்தரால் புகழப்படன். கர்த்தருக்கு, கர்த்தர் நம்ம புகழணும். எப்படியெல்லாம் புகழ்ச்சியை நாம் விரும்ப வேண்டும். அருமையானவர்களை, நம்ம சாதாரணமாகவே நம்ம அப்படி தான் சிலர் விரும்புவோம். நம்மளை இகழ்கிறாங்களே, இப்படிலாம் பேசுகிறாங்களே, மனுஷன் நடுவில் வேலை செய்கிற இடத்துல நம்மளை புகழணும், உயர்த்தணும், பேசணும், இதெல்லாம் விரும்புவாங்க அவங்க பாடுபடுறதுனால. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம புத்திக்கு தக்கதான் நம்ம புகழப்படுவோம். நம்ம புத்தி எப்படி இருக்கே, நம்ம புத்தி உள்ளவர்களாக மாறணும். தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் மகா புத்திமானாய் நடந்தானா கர்த்தருக்கு. அதனால் தாவீது புகழப்பட்டான். வேதம் சொல்லுகிறது இயேசுவின் பிறப்பை குறித்து பெத்லகேம்னு சொல்லலை, தாவீதின் ஊரிலே. அப்போ தாவீது பேர் புகழ்பெற்று விளங்கியது கர்த்தருக்கு. ஏன்னா அவன் புத்திமானாய் நடந்தான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அருமையான, ஏன்னா நீங்கள் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அங்கே பார்க்கணும். நான் குறித்து கொண்டு வரவில்லை, ஆனாலும் நீங்கள் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 14-15 தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். பார்த்தீங்களா? நீங்கள் புத்திமானா நடந்தால் உங்களோடு கர்த்தர் இருப்பார். நீங்கள் புத்தியற்றவராக இருந்தால் பிசாசு மேற்கொண்டுரும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். நீங்கள் ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா, ஒரு குடும்ப தலைவி புத்தியுள்ள ஸ்திரியா இருக்கு, புத்தியாக நடக்கணும், வீட்டை கட்டணும். அப்படின்னா
வீடுன்னா பில்டிங் இல்லை, குடும்பத்தை கட்டணும். உங்கள் குடும்பம் உங்களால் கட்டப்பட வேண்டும். அதான் புத்தி இல்லாத ஸ்திரியோ இடித்து போடுவா. நிறைய குடும்பம் இன்னைக்கு இடிக்கப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணமே புத்தி இல்லாத பெண்கள், புத்தியற்ற பெண்கள். நிறைய குடும்பத்தை பாருங்க, சீர்கேடாக போயிடும். பிள்ளைகளை வளர்க்க தெரியாது, பிள்ளைகளை பார்க்க தெரியாது. பெற்றால் தான் போதுமா, பேணி வளர்க்க வேண்டாமா? பிள்ளைகளை பேணி வளர்க்கணும், பெற்று எடுத்து போடுறதில்ல. இன்னைக்கு இந்த காலம் எப்படி தெரியுமா? பிள்ளைகளை பெற்று யாரோ ஒரு இதில் கொண்டு வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் பிள்ளைகளை அப்படி வளர்ப்பாங்க, பேணி வளர்ப்பாங்க, புத்தி சொல்லி வளர்ப்பாங்க, கண்டித்து வளர்ப்பாங்க, அருமையாக நல்ல பிள்ளைகளா வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்கணும். வளர்க்கிற ஒரு தாயாய். பார்வோன் குமாரத்தி பிள்ளையை எடுத்தா, ஆனால் வளர்க்க தெரியலை. அதனால் பிள்ளையின் தாயையே அந்த சகோதரி மிரியாம் கூட்டிக்கிட்டு வந்து விட்டா. தெரியாது. அந்த அம்மா என்ன சொன்னிச்சு தெரியுமா? அந்த இளவரசி, நீ எனக்காக வளர்த்து தான்னுச்சு, எனக்காக. ஏன்னா அது வளர்க்கிற தாய், வளர்க்கிற தாய். விசுவாசத்திலே வளர்த்தாள், இரட்சகனாய் வளர்த்தாள், ஒரு நல்ல தலைவனாய் வர வேண்டும் என்று வளர்த்தாள். கர்த்தருக்கு பார்த்தீங்களா? அப்படி வளர்க்கணும், வளர்க்கிற தாயாய் இருக்கணும். ஒரு சபை விசுவாச குடும்பங்களை, பிள்ளைகளை வளர்க்கிற சபையாய் இருக்கணும். ஆவிக்குரிய தாய் சபை, ஒரு தாய். இந்த தாய் என்ன செய்யணும்னா சபை வளர்க்கணும். தேவ பக்தியிலே போதித்து சமாதானத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிறவர்களை வளர்க்கணும். கர்த்தருக்கு அதான் சரியான சபை. கண்டித்து புத்தி சொல்லி போதித்து வளர்க்கணும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். கர்த்தருக்கு வளர்க்க வேண்டும். அப்போ கட்ட வேண்டும், குடும்பத்தை கட்டணும், வீட்டை கட்டணும். நீங்கள் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30-31 வாசியுங்கள். சௌந்தரியம் வஞ்சனம் உள்ளது, சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படும். பார்த்தீங்களா? புகழப்படணும். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன், ஒரு மனுஷி புகழப்படுவார்கள். இங்கே சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படும். நேற்று பார்த்தோம் இல்லையா? தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகின யோபுவை கர்த்தர் சாத்தானுக்கு முன்னே புகழ்ந்தார், சாட்சி சொன்னார். கர்த்தருக்கு புகழணும், புகழணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரியாக நீங்க இருங்க, ஒரு சகோதரியா இருங்க, ஒரு தாயா இருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியா இருங்க. ஆமா, எத்தனையோ பெண்கள் வேதத்திலே தெய்வ பயத்தோடு வாழ்ந்தார்கள். இங்கே இந்த அம்மா ஒரு குணசாலியான பெண்ணுங்க, குணசாலியான ஒரு ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்ந்தவன். கர்த்தருக்கு அதனால அழகும் வீணா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே என்ன செய்வாள்? புகழப்படுவாள். பலனை அவளுக்கு கொடுங்கள், அவருடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுள். வாசல், அவங்க வீட்டு வாசலே புகழுமா. சில வீட்டுக்குள்ள போனா ஒரே நாற்றடி, ஒரு சுத்தம் இருக்காது, சுத்தமா வச்சுக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஆமா, தான் சுத்தமா இருந்தா தானே வீடு சுத்தமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லை, வீடு சரியில்லை. வீடை சுத்தமாக வச்சுக்கணும். கர்த்தருக்கு ஆமாம், நல்ல நீட்டாக வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே, நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே ஒரு ஊழியக்காரன் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீட்டில் அந்த ஒரு தெய்வீக வெளிப்படன், ஒரு அபிஷேகம் வெளிப்படன், உங்கள் வீட்டுக்குள்ள ஆவியானவர் அசைவாடன். சுத்தமாக இருந்தால் தான் அவர் இருப்பார், இல்லைன்னா போயிடுவார் அசுத்தமாக இருந்தால். கர்த்தருக்கு சுத்தமுள்ளவர்களாக இருங்கள், உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசல் உங்களை புகழும், உங்க வீடு உங்களை புகழணும், உங்க புருஷன் உங்களை புகழணும், உங்க பிள்ளைகள் உங்களை என்ன செய்யணும்? புகழணும். உங்க சொந்தக்காரங்க உங்க புகழணும், சபை உங்க புகழணும், நாங்க உங்க புகழணும். எல்லாவற்றுக்கும் மேலே
கர்த்தர் உங்களை புகழுவார். கர்த்தருக்கு உங்கள் புத்திக்கு தக்கதாக நீங்கள் புகழப்படுவீன். ஏன்னா கர்த்தரால் புகழப்படுங்க, அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட புகழ்ச்சி தான் நமக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. பாத்தீங்களா, இது ஆவிக்குரிய விருத்த சேதனம். நம்ம இருதயம், நம்ம செவி என்ன செய்யப்படணும்? விருத்த சேதனம் சொல்றாருல ஸ்தேவான், இருதயத்தில் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே அப்படின்றார். அதுக்கு தான் அவனுக்கு கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய மக்கள் நாம. அவங்கெல்லாம் எழுத்தின்படி வாழ்ந்தவர்கள், எழுத்தின்படி ஓடினவர்கள், அதெல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டார். இப்போ நமக்கு இருதயத்தில் ஒரு விருத்த சேதனம், செவியிலே ஒரு விருத்த சேதனம். அப்படின்னா என்ன? வேண்டாதவைகளை கட் பண்ணி போடுறது தான் விருத்த சேதனம். கர்த்தருக்கு தேவையில்லாத நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகளை இந்த செவி கேட்கக்கூடாது. சவுல் அவனை திட்டுனாங்க, ஏசுனாங்க, காது கேளாதவன் போல் போனான். அதுதான் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காது. ஆனால் ஒரு நாள் காது கேட்ட பொழுது அவனுக்குள்ளே காய்மகாரம் வந்தது. விருத்த சேதனம் பெறலைன்னா ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆயிடும்னா, பிறகு கிருபையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அபிஷேகத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அருமையானவர்களை கர்த்தர் நம்மை விட்டு விலகும் சூழ்நிலை வரும். ஆகவே இடம் கொடுக்கக்கூடாது. அந்த சொல்றாரு, இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் உண்டாகும் புகழ்ச்சியை விரும்பணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். அடுத்து நீங்கள் அதே ரோமருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களானால், மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நன்மை செய்கிறவர்களுக்கு என்ன உண்டாகும்? புகழ்ச்சி உண்டாகும். அப்ப நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்மை உங்க மூட நன்மை செய்யணும். நன்மை செய். வேதம் முழுவதும் நன்மை செய்யவும் நன்மை செய்தவர்களையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மை செய்கிறதுல விரும்பணும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யலைன்னா பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்குமா? நன்மை செய்யுங்க. செய்யத்தக்கவர்களுக்கு திராணி இருந்தால் நீங்கள் செய்யணும். நம்ம ஊழியத்தில் ஒரு நன்மை செய்கிற ஊழியம், அந்நியரை உபசரிக்கிற ஒரு ஊழியம் தான் நன்மை செய்கிற ஊழியம். நம்ம அநேகருக்கு உதவி செய்கிறீங்க, பணத்தை கொடுக்குறீங்க, பொருளை கொடுக்குறீங்க. நிறைய பேர் பணம் கொடுத்து, நாங்கள் அருமையான பாஸ்டர் சாம் அதை முக்கியத்துவம் பெற்று அவர் இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க கிருபை கொடுத்தார். அது மாதம் நடக்கிறது. அது இடையிலும் சிலருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். கர்த்தருக்கு நன்மை திராணி இருக்கும் பொழுது, வசதி வாய்ப்பு இருக்கும் பொழுது அருமையானவர்களே வாங்கி கொடுக்கிறோம், செய்கிறோம். எத்தனை பேருக்கு அதை செய்ய கிருபை கொடுத்தார். அதை விளம்பரப்படுத்துறதில்லை. நீங்களும் அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். நன்மை செய்யுங்க. சபைக்கு நன்மை செய்யுங்க, ஊழியத்துக்கு நன்மை செய்யுங்க, விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்க, சபையில் உள்ளவர்களுக்கு நன்மை செய்யுங்க, அந்நியர்களுக்கு நன்மை செய்யுங்க. வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கிறதும், அருமையானவர்களே தேவையுள்ளவர்களுக்கு தேவைகளை கொடுக்கிறதும், ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறதும், ஒருவரை விசாரித்து அவர்கள் தேவைகளை கொடுக்கிறதும் நன்மை. ஆகவே நன்மை செய்வோம். நன்மை செய்கிறவர்கள் புகழப்படுவார்கள். கர்த்தருக்கு ஆமாம் சொன்னால, நூற்றுக்கதிவையை குறித்து இயேசுக்கிட்ட போய் அவன் நம்முடைய ஜனங்களை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். நன்மையை பார்த்தீங்களா? அவனோ ரோமன், ஆனால் யூதருக்குன்னு ஒரு ஜபாலயம். ஜனங்களை நேசிக்கணும், அது ஒரு நன்மை. எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறான். அருமையானவர்கள், அது மாதிரி நன்மை செய்வீர்களானால்
நீங்கள் புகழ்ச்சி பெற்றவர்களாய் புகழப்படுவீர்கள். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 1 பேதுரு 2:14. மேலான அதிகாரமுள்ள ராஜாக்களுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி. தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையா, நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நல்ல கவனிங்க, நன்மை செய்கிறவர்களுக்கு எப்பவுமே புகழ்ச்சி உண்டு. பரவாயில்லைங்க, நம்ம நாட்டினுடைய முதல்வர் மக்களுக்கு நன்மை செய்கிறாருங்க, ஒரு புகழ்ச்சி. 5 வருஷம் என்னத்தை சாதிச்சுட்டான். இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஒன்று அடித்து முளைக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, குற்றப்படுத்திக்கிட்டு. என்ன செஞ்ச, எங்கள் தொகுதிக்கு என்ன செஞ்ச, நீ வந்துட்ட. அப்பப்போ நம்ம ஆள் தான் ஒரு 500 ரூபா கொடுத்தாலும் 1000 ரூபா கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்டப்பட்டுறானே, நீ தானே காரணம் கர்த்தருக்கு. அதனால் நல்ல தலைவர்களை, நல்ல எம்பிக்களை, நல்ல எம்எல்ஏக்களை, அதிகாரம் உள்ளவர்களை தெரிந்து எடுங்கள். தெரிந்து அவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஓட்டு போடுங்க. அவருக்கு போடு இவருக்கு போடலாம் நாங்கள் சொல்லலை. நீ நல்லவர்களை தெரிந்தெடுத்து நம்ம மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் வேண்டும், அதிகாரம் உள்ளவர்கள் வேண்டும். அப்போ அவங்க நன்மை செய்யும் பொழுது அவர்களை புகழுகிறாங்க. சிலர்லாம் ஆட்சி செஞ்சவர்களை கடந்த காலத்தில் புகழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்க. கர்த்தருக்கு ஆமாம், புகழணும் புகழணும். அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்தால் நீங்கள் புகழப்படுவீர்கள், புகழ்ச்சி பெறுவீர்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோட நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் மனதே சொல்லும் சாட்சியே, இந்த மனசாட்சியே சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. பவுல் சொல்றாரு, நாங்க எப்படி இருந்தோம் உங்கள்கிட்ட, கபடம் இல்லாமலும் திவ்ய உண்மையோடு திவ்ய உண்மையிலும் திவ்ய உண்மை. திவ்ய வாசகன்னு சொல்றாங்கல்ல யோவானுக்கு, திவ்ய வாசகம். அப்படி ஒரு அற்புதமான மனுஷன். அது மாதிரி தான் இவர் பவுல் சொல்றாரு, நாங்கள் கபடம் இல்லாமல் ஊழியம் செஞ்சோம். கள்ளமும் கிடையாது, கபடமும் கிடையாது, கபடம் இல்லாது. இந்த புறாவின் தன்மை, இந்த புறாவுக்கு தான் கள்ளம் கபடம் இருக்காது. கர்த்தருக்கு மற்ற பறவைகள்லாம் கள்ளமும் உண்டு கபடம் உண்டு. அது மாதிரி அருமையானவர்களே, நாமெல்லாம் புறா கூட்டம், ஒரு மனவாட்டி கூட்டம். பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்படி இருந்தோம், கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம், உங்களிடத்துல நடந்தோம், ஊழியம் செஞ்சோம். இதுவே எங்கள் மனசாட்சி சொல்லும் சாட்சி, புகழ்ச்சி. மன்னன் சாட்சி சொல்லுது, இதுதான் எங்களுக்கு புகழ்ச்சி. அவங்க மனம் அப்படி சொல்லுதான், அவங்க அதுல ஒரு சந்தோஷம். நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனா எங்க மனம் சொல்லுது, அதுவே எங்கள் புகழ்ச்சி. 14வது வசனம் வாசிங்க. இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பது, இயேசுவின் நாளில் அவர் வரும் பொழுது நீங்கள் எங்களுக்கு யாரா இருப்பீங்க, புகழ்ச்சியா இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. கொரிந்தி சபைக்கு எழுதுறார், கிறிஸ்துவின் நாளிலே நீங்களாம் எங்களுக்கு யாரா இருப்பீங்க, புகழ்ச்சியா இருப்பீங்க. ஏன்னா எங்களால் நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தப்பட்டவங்க, போதிக்கப்பட்டவங்க, உருவாக்கப்பட்டவங்க, கிருபை பெற்றவங்க. அதனால நீங்க அங்க வருவீங்க, எங்களுக்கு புகழ்ச்சியா இருப்பீங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, இந்த புகழ்ச்சிக்கு காரணம் நீங்க தான் எங்களை புகழுவீங்க. அப்படித்தான் ஊழியக்காரர்களும் விசுவாச குடும்பத்தாரும் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து கர்த்தருடைய நாளிலே வந்து சேரணும், காணப்படணும். அதுவே புகழ்ச்சி நமக்கு, கர்த்தருக்கு. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
14வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே இவ்வாறு சொல்லுகிறார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள்லாம் எங்களுக்கு மகிமையா புகழ்ச்சியா இருப்பீங்க கர்த்தருக்கு. ஆகவே இது ஒரு மேன்மையான அனுபவம். என்ன அருமையா சொல்றார் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து அதே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அவனோடு கூட அனுப்பி இருக்கிறோம். அழகா நீங்க பவுல் சொல்றாரு, 5 ஊழியம் சபைக்கு. ஒன்று அப்போஸ்தல ஊழியம், இன்னொன்று தீர்க்கதரிசி ஊழியம், தீர்க்கதரிசி, 3வது சுவிசேஷம், 4வது போதகர், 5வது மேய்ப்பர். இந்த சுவிசேஷகர் எங்கே இருக்கிறார்னு அவர் சொல்றாருன்னா எல்லா சபைகளிலும். சில சுவிசேஷகர் சபையே இருக்காது. ஒரு ஆவிக்குரிய சபை வேணும் தெரியுமா? ஒரு சுவிசேஷ ஊழியனுக்கு ஒரு சபை ஐக்கியம் வேணும். அப்போஸ்தல உபதேசம் உள்ள சபை ஐக்கியம் வேணும். அதான் சுவிசேஷம். அங்கே தான் ஊழியமே இருக்குது. சபையை விட்டு வெளியே சுவிசேஷம் கிடையாது. இங்கிருந்தா போகணும். சுவிசேஷ ஊழியம் 5 ஊழியத்தில் ஒரு ஊழியம் சபைக்குள்ள வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற சுவிசேஷ ஊழியத்தில் புகழ்ச்சி பெற்ற சுவிசேஷ ஊழியத்தில் நாமெல்லாம் புகழ்ச்சி பெற்றவர்களாய் விளங்கவேன். சபையிலே சொல்லணும், நல்ல சுவிசேஷம் சொல்றாங்க. சபையிலே சுவிசேஷம் ஊழிய வேணும். பவுல் கூட சொல்றாருல்ல, ரோமாவரிக்கு எழுதும் பொழுது 15ஆம் அதிகாரம் ரோமருக்கு நிருபம் 29வது வசனத்திலே அவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் உங்களிடத்துல வருவேன். வரும்போது சும்மா வர மாட்டேன். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சுவிசேஷத்தில் தான் சம்பூர்ண ஆசீர்வாதம் உண்டு. சம்பூர்ண ஆசீர்வாதம் உண்டு. பவுல் ஒரு அப்போஸ்தலன் தான், ஆனால் அவர் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய நம்ம தலைமை போதகர் ஆசீர்வாதம் ஐயா இருக்கார்ல, அவர் அப்போஸ்தலர் தான், ஆனால் சுவிசேஷம். அப்போஸ்தலனா சபை, அப்போஸ்தலனா சபைகளை நிறைய உருவாக்குகிறவர்கள். கர்த்தருக்கு இன்னைக்கு நம்ம ஆத்மநேசர் ஊழியத்தில் உலகம் முழுவதும் இருக்கு, இந்தியா முழுவதும் சபைகள் சென்று கொண்டிருக்கிறது. அப்போஸ்தல ஊழியம் அது ஒரு முத்திரை அவருக்கு, கர்த்தருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சுவிசேஷ ஊழியத்தில் நல்ல புகழ்ச்சி பெற்ற ஒரு தேவ மனுஷன் நம்ம ஐயா. ஏன்னா 45 வருஷம் கிட்ட நான் இருக்கிறேன் கூட. சுவிசேஷ ஊழியன்னா அவரை போனாவே சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது பிசாசுகள் கதரும், நோய்கள்லாம் சுகமாகும், குருட்டு கண்ணு பார்க்கும், செவிட்டு காது கேட்கும். கர்த்தருக்கு ஜபிக்கும் பொழுது, பிரசங்கம் பொழுது பிசாசுகளாம் சத்தமிட்டு அலறி ஓட ஆரம்பிக்கும். அற்புதங்கள். சுவிசேஷ ஊழியம் அவ்வளவு பிரபலமாயிருந்த காலம் அது. இப்பவும் சுவிசேஷ ஊழியத்துக்கு போவார், ஆனால் எல்லா இடத்துக்கும் இல்லை. நம்ம சபை இப்போ அவர் ஒரு அப்போஸ்தல ஊழியம். ஊழியர்களுக்கு ஆலோசனை, சபைக்கு ஆலோசனை, ரொம்ப அற்புதமாய் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறாருக்காக ஸ்தோத்திரம். வயது முதிர்ந்தவர்களாயிருந்தார், ஆனால் அந்த கிருபை அவருக்குள்ள, அந்த அழைப்பின் ஊழியம், அந்த அழைக்கப்பட்ட நோக்கம் நல்ல கர்த்தர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு சுவிசேஷ ஊழியத்தில் நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? புகழ்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். புகழ்ச்சி. சுவிசேஷ ஊழியம் நல்லா செய்யறாங்க, நல்லா செய்யறாங்க. அந்த சுவிசேஷ கூட்டத்தில் எவ்வளவு பெரிய அபிஷேகம், ஆசீர்வாதம், விடுதலை. கர்த்தருக்கு ஆமா, அப்படி நாம இருக்கணும். அருமையானவர்கள், வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. அருமையானவர்களே, இன்னொரு வசனம் படிங்க.
எபேசியர் 1 வசனம். பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. நல்ல கவனிங்க, கிருபை உன்னை புகழ்ச்சி உள்ளவனை மாற்றிடும். இந்த கிருபை பெற்ற யோசேப்பை எப்படி கர்த்தர் புகழ்ச்சி உள்ளவன் ஆக்கினார் பார்த்தீங்களா? ஒரு நாட்டுக்கு அடிமையா, அவன் ஒரு அடிமையா போனவன். ஆனா எகிப்து தேசத்தில் அவன் புகழ்பெற்று விளங்கினான். வேதம் சொல்லுகிறது சகல மகிமையோடு காணப்பட்டானா. ராஜா சொல்றான், என்ன போ யோசேப்பு கிட்ட. யோசேப்பு அப்படி அவன் பேரு பெருமையா புகழ்ச்சியா உயர்த்தி பேசப்பட்டது. ஆண்டவர் சொன்னார்ல ஆபிரகாம்கிட்ட, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பெருமைப்படுத்துவேன். இல்லைன்னா அவன் வரலன்னு வைங்களேன், அவன் எங்கே இருப்பான்? ஊர் கல்தேயருடைய தேசத்தில் இருப்பான். ஊர் என்ற பட்டணத்துக்குள்ளே இருந்திருப்பான். ஆனால் அவனை கூப்பிட்டு பிடிச்சு கொண்டு வந்து அவனை பெரிய ஜாதியாக்கினார். அவன் பேரை பெருமைப்படுத்தினான். அதுதான் கீழ்ப்படிந்தால், கர்த்தருடைய ஆலோசனையோடு நடத்தப்பட்டால் உன் பேரை நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை பெருமைப்படுத்துவார். குடும்பத்தார் நடுவில், கிராமத்து நடுவில், பட்டணத்து நடுவில், தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகம் முழுவதும் உன் பேர் புகழ்பெற்று விளங்குவதை நீங்கள் காணுவீர்கள். கர்த்தரால் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, அப்படி ஒப்பு கொடுங்க, அதற்கு கிருபையை பெறுங்க. கர்த்தருக்கு தாவீது பேர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு கிடந்தான் எங்கேயோ ஒரு இடத்துல. அவனை பிடிச்சு கொண்டு வந்து கிருபையை கொடுத்து அவனை பேரை பெருமைப்படுத்தி புகழ்ச்சி ஆக்கினார். எப்படியா? மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தார், ஆக்கினார். அதுதான் கிருபை. சொல்றார் கிருபை. அதில் சொல்லி இருக்குது, கிருபை ஒருவனை புகழ்ச்சி உள்ளவனாய் மாற்றும். இந்த காலவெளியிலே எனக்கு அந்த புது கிருபையை தாங்க. அந்த கிருபை உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க புகழப்படுவீங்க. அந்த கிருபை உங்களை புகழ வச்சிடும். யோசேப்பை போல, தாவீதை போல, ஆபிரகாமை போல, பவுலை போல. மரியாள் பாருங்க, வீட்டுக்குள்ள கடந்த ஒரு வாலிப பிள்ளை, கிருபை பெற்றவளே வாழ்க புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கிருபை, மரியாளுக்கு கிடைச்ச கிருபை. சகோதரிகளே, கிருபையை பெறுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தார் உங்களை புகழ ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய செயல்கள் உங்களை புகழும். இன்னைக்கு அப்படி ஒரு அனுபவத்தை தான் கிருபை. 1 பேதுரு 1 வசனம். 1 பேதுரு 1 வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக என்ன செய்யும்? நல்ல கவனிங்க, விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஏன்னா இந்த விசுவாச சோதனையில நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்த விசுவாச சோதனையில சாத்தானை ஜெயிச்சிங்க, சோதனையை ஜெயிச்சிங்க, பிரச்சனையை, போராட்டங்களை ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க. விழுந்து போகாம. அவன் யோபு சொன்னான், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாய் விளங்குவேன். சோதனைக்கு பிறகு அருமையான யோசேப்பு சிங்காசனத்துக்கு போயிட்டார். இப்படி வேதத்தில் அநேகர் சோதிக்கப்பட்டவர்கள்லாம் பிற்பாடி புகழப்பட்டார்கள். நாமும் சோதனையை சகிப்போம். சோதனைக்கு பிறகு என்ன ஆகும்னா ஜீவக்கிரீடம் நமக்கு உண்டு, வெற்றி உண்டு, மெடல் உண்டு, கோல்டு மெடல் உண்டு. ஒருவன் ஜெயிச்சுட்டு வர்றான் பாருங்க ஓட்டத்தில், அல்லது ஏதோ ஒரு விளையாட்டில் ஜெயிச்சுட்டு மேலே வந்து அவன் கப்பு வாங்கும்பொழுது, கோல்டு மெடல் வாங்கும்பொழுது உலகமே டிவியில் பார்க்குது, கரகோஷம் போடுது, ஓ என்ன கைதட்டல், புகழ்றாங்க. இந்த வெற்றிக்கு காரணம் இவர் தான், இந்த டீம் தான், இந்த டீமில் இவர் தான் கர்த்தருக்கு. அது மாதிரி நம்ம டீமில், நம்ம சபையில், ஊழியத்தில் நாம முழு வெற்றி பெறணும். சோதனைக்கு பிறகு புகழப்பட வேண்டும் சொல்ற. சுவாச சோதனைக்கு பிறகு புகழ்ச்சி உண்டாகும். என்ன உண்டாகும்? புகழ்ச்சி. புகழ்ச்சி, கனம், மகிமை எல்லாம் உண்டாகும் கர்த்தருக்கு. உபாகமும் ஒரே ஒரு வசனம் பார்த்து ஜெபத்துக்கு போயிடலாம். 26
உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் உண்டு பண்ணின எல்லாரும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவன் தான். அவங்கெல்லாம் விட உங்களை யாராக்குவேன்னா புகழ்ச்சி உள்ளவர்களாய், கீர்த்தி உள்ளவர்களாய், மகிமை உள்ளவர்களாய், கனம் உள்ளவர்களாய் சிறந்திருக்கும்படி செய்வேன். உங்கள் உத்தியோகத்தில் கர்த்தர் அப்படி ஆக்கிடுவார். உங்கள் பிள்ளைகள் படிப்பிலே அப்படி கீர்த்தி உள்ளவர்கள் ஆக்கிடுவார். உங்கள் தொழிலை உங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ளவர்கள் ஆக்கிடுவார். ஊழியத்தில் அப்படி ஆக்கிடுவார். சபையில் ஒன்று அப்படி ஆக்கிடுவார். நீ இருக்கிற தெருவிலும் பட்டணத்திலும் ஊரிலும் கர்த்தர் அப்படி உன்னை சிறந்தவனாய் சிறந்திருக்கும்படி செய்வார். என்ன அருமை வாக்குத்தத்தம்! அதைத்தான் செப்பனியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20 வாசித்து இதோ ஜெபத்துக்குள்ளே போ. அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் வெட்கம் அனுபவித்த அவமானப்படுத்தப்பட்ட சகல தேசத்திலும் உங்களை ஆராய்ச்சிடுவேன். அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். படிச்சீங்களா? 20வது வசனமா? அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். கூட்டிக் கொண்டு வந்து என்னோட சேர்த்துக்குவேன், சபையில சேர்த்துக்குவேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை கொண்டு வந்து என்னோட நான் சேர்த்துக்கிட்டு உங்க சிறையிருப்பெல்லாம் திருப்பி உங்களை கீர்த்தி உள்ளவளாக்கும், புகழ்ச்சி உள்ளவளாக்கும், புகழ்ச்சியும் கீர்த்தியும் உனக்கு கொடுப்பேன்றார் கர்த்தர். ஒப்பு கொடுப்பீங்களா? காலவெளியிலே பல இடங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் சொல்றார், உன்னை கீர்த்தி உள்ளவனாக்குவேன், உன்னை புகழ்ச்சி உள்ளவனாக்குவேன். கர்த்தரால் புகழப்படு, புகழ்ச்சியாய் இருப்பாய். அவர் உன்னை புகழ்ந்தா கடைசி வரைக்கும் நீ புகழ்ச்சியா இருப்ப. இன்னைக்கு அந்த அனுபவத்தை தார். ஆமா, நீங்க புத்தியுள்ள ஸ்திரியா இருந்தீங்கன்னா, உங்க குடும்பத்தை, பிள்ளைகளை, வீட்டை கட்டுவீங்கன்னா கட்டாயம் நீங்க புகழப்படுவீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார். அடுத்து உங்க செய்கைகள் உங்க வீட்டு வாசல் புகழும். சில வீட்டில் சாபம் இருக்கும், சில வீட்டில் பாவம் படுத்திருக்கும். ஆனா உங்க வீட்டு வாசல் புகழ்ச்சியாயிருக்கும். அனுபவத்தை தார், நன்மை செய், தேவனால் புகழப்படுவாய், மற்றவர்களால் புகழப்படுவாய். உங்க மனது நீங்க எப்படி நடக்கிறீங்க, செய்யறீங்க அப்படின்னு உங்க மனது சொல்லுகிறதே சாட்சி புகழ்ச்சியா மாறிடும். சுவிசேஷ ஊழியத்தில் புகழ்ச்சி பெற்றவர்களாய் விளங்க நல்ல முழங்கால் போட்டு ஜெபிங்க. நல்லா ஜெபிச்சு, நான் சுவிசேஷ ஊழியத்தில் சபையிலே புகழணும், சபையில புகழ்ச்சி பெற்றவனாய் ஊழியர்களால், அப்போஸ்தலர்களால் நான் புகழப்பட வேண்டும். ஒப்பு கொடுங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாதீங்க. ஆகவே கிருபையை பெற்று அந்த கிருபையினால் புகழப்படுங்கள். சோதனைக்கு பிறகு ஜெயிச்சு வந்து நீங்கள் புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் பெறுங்கள். சிறையிருப்பு நீங்கி எங்கே நீ அவமானப்பட்டாயோ, எங்கே நீ தாக்கப்பட்டாயோ, எங்கே தலை குனிந்தாயோ, எங்கே சிறுமைப்பட்டாயோ, எங்கே வேதனைப்பட்டாயோ, எங்கே பலரால் நீ நிந்தனை அவமானம் அடைந்தாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்துல, அந்த ஊரில், அந்த பட்டணத்தில், அந்த வேலை ஸ்தலத்தில் மறுபடியும் உன்னை நான் தலை நிமிர வைத்து உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ளவனாய் மாற்றுவேன். கர்த்தர் இந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எல்லாம் ஒப்பு கொடுங்க. இந்த காலவெளியில ஒப்பு கொடுங்க. இந்த 11வது நாளில் தேவனுடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது.
எல்லா சிறுமையும் உங்களை விட்டு நீக்குகிறார். எல்லா வேதனையும் மாற்றுகிறார். எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் மாற்றுகிறார். மாற்றி நீ சிறுமைப்பட்ட இடத்திலே உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தி உள்ளவர்களாய் மாற்றுவார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவருக்கு நேராய் இறங்கி வருவதாக பலப்படுத்தும். உம்மால் நாங்களெல்லாம் புகழப்பட்டு ஆண்டவரே புகழ்ச்சியை பெற்று புகழோடும் சீரோடு சிறப்போடும் புகழ்ச்சியோடும் வாழவும் ஊழியம் செய்யவும் மேன்மை அடையவும் உதவி செய்யும். யார் யார் புகழப்படுவார்? கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமனாம், மனுஷரால் அல்ல. இந்த அனுபவத்தை எல்லாருக்கும் தாறு வார்த்தைகளை கேட்டேன். எல்லா பிள்ளைகளும் உம்மால் புகழப்பட கீர்த்தி உள்ளவர்களாய் புகழ்ச்சி உள்ளவர்களாய் நீர் ஆசீர்வதியும். ஒரு யோசேப்பை போல, ஒரு தாவீதை போல, ஒரு ஆபிரகாமை போல, கர்த்தா வேதத்துள்ள பரிசுத்தவான்களைப் போல எங்களையும் மாற்றும். ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். எல்லா நன்மைகளினால் நிரப்பும். யாரோ கால் பலவீனத்தோடு இருக்கிறதை காண்பிக்கிறேன். இப்பொழுது அந்த காலில் உள்ள அந்த வலி வேதனைகள் அவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகி போவதா. இந்த சப்பத்தின் ஆவியை கடிந்து ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும், சுகமாக்க வல்லமை அனுப்பும். நீ செய்கிறபடியினால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்ய சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம்முடைய வார்த்தைகளை நேரலையிலே பார்த்த யாவரோடும் என்றும் இருப்பதாக. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க, அக்னி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க, அக்னி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. மேக ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க, அக்னி ஸ்தம்பமாய் முன் செல்லுங்க. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் நம்மை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார் நம்மை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை கீர்த்தி உள்ளவர்களாய் புகழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்கிற இடங்களிலே ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவிப்புகளை ஜெபக்குழு இந்த நாளில் நடைபெறுகிற ஜெபக்குழு பிரதர் ஜூலியஸ் அவர்கள் வீட்டில் இந்த மாதம் புதிதாக ஆரம்பிக்கப்படுகிறது. புல்லாங்குடி பிரதர் ஜூலியஸ் அவருடைய வீட்டில் மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரை ஜெபக்குழு நடைபெறும். அதே போல் வாசன் நகர் மல்லிகேஸ்வரி சிஸ்டர் வீட்டில் நடைபெறும். 2 இடத்துல நடைபெறுகிறது இந்த நாளில். பிரதர் ஜூலியஸ் அவருடைய வீட்டில், ஜூலியஸ் பிரதர் வீட்டில் மாத்தூர் பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள் அங்கே கலந்து கொள்ளலாம். இங்கு வாசன் நகரில் 15th கிராஸ் மல்லிகேஸ்வரி சிஸ்டர் வீட்டில் நடைபெறும். இந்த 2 ஜெபக்குழு இன்று நடைபெறுகிறது. தொடர்ந்து இந்த 24 மணி நேர ஜெபத்திலையும் அநேகர் பேர் கொடுத்துருக்கிறீங்க. மறக்காமல் தொடர் ஜெபமாக அதை ஜெபிங்க. சங்கிலி தொடர் ஜெபத்திலே கலந்து கொண்டு அதற்காக இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.